ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். புரட்டாசி 3வது சனிக்கிழமை கிரவுட் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் டிடிடி தேவஸ்தானம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதியோட எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பக்தர்கள் அதிகமா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா லாஸ்ட் வீக் தொடர்ச்சியான விடுமுறை, அதே மாதிரி ஸ்கூல் லீவு இதெல்லாம் இருந்ததுனால பக்தர்களோட எண்ணிக்கை பெரிய அளவுல இருந்தது. ஆனா இந்த வாரம் அந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த அளவுக்கு பக்தர்கள் கிடையாதுங்க. தரிசனத்துக்கு போறவங்க ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. நேரடி இலவச தரிசனமே ஒரு 2ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வர மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. இதுலயும் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கலாம் ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் கம்பார்ட்மெண்ட்லயே வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னும் இன்னைக்கு தர்ஷன் பார்த்த நிறைய பேர் எனக்கு பர்சனலா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால ரொம்ப ரொம்ப மற்ற சாட்டர்டேயை விட இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த நாள்ல தரிசனம் போனவங்க கண்டிப்பா ஒரு லக்கானவங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் போகும்போது எவ்வளவு க்ரௌட் இருக்குமோ, எத்தனை நாள் ஆகுமோ, இந்த மாதிரி தான் திங்கிங்ல தர்ஷன் போயிருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, நார்மலா ஆயிடுச்சு. நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு புரட்டாசி சனிக்கிழமை தான் ஸ்பெஷல். ஸோ அதில் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பிளான் பண்ணியிருக்கவங்க தாராளமாக நீங்கள் வரலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கலன்னா கூட தரிசனம் நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தா நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் டோக்கன் வாங்குறதுக்கே நிறைய பேர் லைனில் நின்று தான் அந்த டோக்கனை வாங்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் தர்ஷன் பார்க்குறாங்க. ஓகேங்களா? போனோட்டி யாருக்கும் டோக்கன் கிடைச்சிடுறது இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த டைம் செட்டப்பில் போயிட்டு அங்கே கவுண்டர் முன்னாடி வெயிட் பண்ணி ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லைனில் மூவ் ஆகி டோக்கன் வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு சிலர்லாம் 4 மணி நேரம் லைன்ல நின்னதாலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாம போற நேரடி இலவச தரிசனமே பிரசண்டா லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. கிரௌட் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. இதுதான் இன்னைக்கு இந்த தரிசனத்துக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்குங்க. நேரடி இலவச தரிசனத்துல பிரசண்டா லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல கூட லாஸ்ட் வீக் மாதிரி லைன்ல எல்லாம் எங்கேயுமே கிடையாது, கம்பார்ட்மெண்ட்டும் கிடையாது, நேரடி கியூல மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. தர்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப டைம் கம்மி தாங்க. இன்னைக்கு நமக்கு காலையில கிடைச்ச அப்டேட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வார வீக் அப்படியே உங்களுக்கு ரஷ் குறைஞ்சிருச்சு. தர்ஷனத்துக்கும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நேரடியா லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது 3 மணி நேரம் தான் ஆகுது. நேரடி இலவச தரிசனத்துக்கு 3 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்ற அப்டேட். அதே மாதிரி நேத்து 72,104 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 300 ரூபா தர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1ல இருந்து 3 மணி நேரம் தான் ஆகுது. இன்னைக்கு தர்ஷன் காலையில ஈவினிங் ஸ்லாட் இருந்தவங்க கூட காலையிலே ஸ்லாட்ல போயிட்டு தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டாங்க. வெயிட்டிங் அவங்களுக்கும் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட். நாளைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் நார்மலா இருக்கிறனால கொடுப்பாங்களா என்ன அப்படின்றது தெரியல. இது வரைக்குமே கேன்சல் பண்ணதா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நாளைக்கு யாராவது பிளான் பண்ணியிருக்கீங்கனாலும் நேரடி இலவச தரிசனத்துல தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. கிரௌடு ஒன்றும் ஹெவியாவே கிடையாது. அதுக்கு அடுத்தது நேத்து நடந்த டைலோ ஈவோல நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் எவ்வளவு கொடுக்க போறாங்க, அதே மாதிரி நேரடி இலவச தரிசனம் எவ்வளவு கொடுக்க போறாங்கன்ற அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதை நம்ம உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். மொத்தமா வைகுண்ட ஏகாதசிக்கு 300 ரூபா தரிசனமும் எஸ்எஸ்டி டோக்கனும் சேர்த்து 7 லட்சம் டிக்கெட் கொடுக்க போறாங்க. 2 லட்சம் டிக்கெட், 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், ஒரு நாளைக்கு 20,000 அப்படின்ற கவுண்ட். 20,000 இன்டூ 10 நாளைக்கு 2 லட்சமும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் 50,000 இன்டூ 10 நாளைக்கு 5 லட்சம் டிக்கெட் அப்படின்றது படி டோட்டலா 7 லட்சம் டிக்கெட் கொடுக்குறாங்க. வைகுண்ட துவார தரிசன டைம்ல நேரடி இலவச தரிசனம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பத்தி எப்படி பிளான் பண்ணலான்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தனியாவே ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு கன்ஃபார்மா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வரும் அப்படின்ற அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நேத்து நடந்த டைலிவோ ஈவோல பக்தர்கள் கால் பண்ணதை பத்தி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நேத்து நான் வீடியோ ஷேர் பண்ணும்போது இந்த அஃபிஷியல் அப்டேட்ல அவங்க அது கொடுக்கல, பட் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க, என்ன முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருப்பாவாடை சேவா இருக்கு இல்லையா, அதோட டிக்கெட்டோட ஜிலேபி தனியா வாங்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கில் வரும் பக்தர்கள் பிரம்மோற்சவத்திற்காக பிரத்யேகமாக கேலரி மற்றும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கதாகவும், திருமலையில் இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்துல ஒருவர் புகைப்பிடிப்பதை நான் பார்த்தேன். ஸோ டிடிடி ஊழியர்கள் பேருந்தில் இருந்து இறங்கி அலிப்பிரி சோதனை சாவடியில சோதனை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்து வந்து அதற்கு பதிலளித்த ஈயோ என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பாவாடை சேவை மற்றும் தரிசன டிக்கெட்டுக்கு ரூபாய் 850 சார்ஜ் பண்றாங்க. ஜிலேபி வேணும் அப்படின்னா நீங்க 500 பே பண்ணி தனியா நீங்க ஜிலேபி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேலரியில வந்து யார் வேணாலும் உட்காரலாம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழகத்துல இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இருந்தாங்க பிரம்மோற்சவத்துக்காக. பிரத்யேகமா கேலரி மற்றும் வசதிகளை ஏற்பாடு செய்யுங்க, தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு பிரத்யேகமா செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் ஈயோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேலரியில யார் வேணாலும் உட்காரலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி யாராவது ஸ்மோக் பண்றதோ இல்ல இந்த மாதிரி தவறான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் பணியாளர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதும், அதே போல டிடிடி ஊழியர்கள் 100% அர்ப்பணிப்போட தான் சேவை செய்யறாங்க. அவர்களின் கடமைகள் தாமதமாகாமல் இருப்பதை உறுதி செய்ய எந்த சோதனையும் தேவையில்லை அப்படின்றத பதிலா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பிரகாஷம் அப்படிங்கவங்க தான் கேட்டிருக்காங்க, வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி அவர் தான் கேட்டிருக்காரு. அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்குமான டிக்கெட்ல உங்களுக்கு 2 லட்சம் வைகுண்ட ஏகாதசி தரிசன டிக்கெட், அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும், அதே போல 5 லட்சம் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனும் நாங்க கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொருத்தங்க கால் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்எஸ்டி டோக்கனோட விவரங்களை நீங்க ஆன்லைன்ல வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான பதிலா ஈயோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருப்பதிக்கு வருகை தர்ற நாள்ல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறனால நீங்க அதுக்கான சாத்தியம் வந்து ஆன்லைன்ல இல்ல. அதை நீங்க வந்து டைரக்டா வந்தாலே கவுண்டர்ஸ்ல டோக்கன் வாங்க தான் போறீங்க. ஸோ அந்த கவுண்டர்லயே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எலக்ட்ரானிக் டிப் சர்வீஸ் டிக்கெட் புக்கிங் வந்து பழைய முறையே நல்லா இருந்துச்சு, ஸோ திரும்பியும் அதை நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவை முன்பதிவையும் அது கூட சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லக்கி டிப் அமைப்புல புதிய நடைமுறை எதுவுமே இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஆய்வு செய்து திருமலையில லக்கி டிப் முறையில் ஒதுக்கீடு செய்துட்டு வர்றோம். ஸோ இந்த முறையே நல்லா இருக்கு. அதே போல 2050 வரைக்கும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைக்கான முன்பதிவு முடியப்பட்டதாகவும் நீங்க லக்கி டிப்ல வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேள்வி வந்து, திருமலையில இலவச பேருந்துகள் நிறுத்தப்படுவது குறித்து முன்கூட்டியே அறிவிப்பு வந்தால் பக்தர்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதையும், அன்னப்பிரசாத பவன்ல பக்தர்கள் அமருவதற்கு முன் உணவு வழங்கப்படுகிறது, அதனால் உணவுப் பொருட்கள் குளிர்ச்சியாகின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காருன்னா, வரவிருக்கும் இலவச பஸ்களை நிறுத்துவது குறித்து முன்கூட்டியே அறிவிப்பு செய்ய ஏற்பாடு செய்கிறோம். திருமலையில் தினமும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் அன்னதானம் வழங்கப்பட உள்ளதால் அமர்ந்து சேவை செய்வது சாத்தியமில்லை. ஸோ அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு வைக்கிறதுன்றது பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கேள்வி, அங்க பிரதர்ஷன டிக்கெட்டுகள் 3 மாசத்துக்கு முன்பே வெளியிடப்படுகின்றன, பெண்களுக்கு சிரமம், அதனால் ஆஃப்லைன்லயும் கொடுங்க அப்படின்றத ஒருத்தங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈயோ வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்க பிரதர்ஷன டிக்கெட்டுகளை ஒதுக்கீடு குறைவாக உள்ளது, பெரும்பாலான ஆஃப்லைன் மக்கள் வரிசையில் காத்திருந்து அவதிப்படுகின்றனர், அதனாலதான் நாங்க ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்றோம், நீங்க அதுலயே முன்பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பக்தர், பராக்கமணி அடியார்களுக்கு தினமும் பராக்கமணியை தரிசனம் செய்யுங்கள், ஸ்ரீவாரி மற்றும் பராக்கமணி சேவகர்கள் அடியார்களுக்கு ஒரு ஸ்ரீவாரி தரிசனமும் ஒரு லட்டும் நாங்க வந்து கொடுக்குறோம். ஸோ நாளை வந்து நாங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பராக்கமணி சேவாவுக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு பத்தின கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டுல மதுரையில இருந்து ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருக்காரு, தர்ஷன் கவுண்டர்கள்ல தரிசன டிக்கெட்டுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இணையம் இப்போது அனைவருக்கும் கிடைக்கிறது, எனவே தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து மதுரையில ஒரு கவுண்டர் இருந்துச்சு, அந்த கவுண்டர் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்பியும் அதே மாதிரி கவுண்டர் கொண்டு வந்தா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பட் ஆன்லைன் அப்படின்றனால எல்லாரும் எந்த இடத்துல இருந்தும் புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்விபிசி சேனல்ல நடனிராஜனம் மேடையில நடைபெறக்கூடிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளோட நேரத்தை வந்து மாத்துங்க, சின்ன குழந்தைங்களுக்கு எங்களால் அதை காட்ட முடியல, அந்த டைமிங் வந்து செட் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈயோ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ல நீங்க யூடியூப்ல வந்து அதை காட்டுங்க, ஏன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க, ஆல்ரெடி ப்ளே ஆனது எல்லாமே இருக்கும், அதை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, கல்யாண கட்டால தலை நிலா வழங்குவதற்காக முடி திருத்துபவர் பணம் கேட்குறாங்க, ஸோ வந்து அங்கே மொட்டை போடும்போது பணம் கேட்குறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. பக்தர்களிடம் பணம் கேட்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம், பக்தர்கள் யாரும் அறைகளில் உள்ள லக்கேஜ் கவுண்டர்களில் முடித்திருத்தும் பணியாளர்களிடமோ ஊழியர்களிடமோ பணம் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, திருமலையில் சாரணர் மற்றும் வழிகாட்டு சேவைகளை அனுமதிக்கவும்,
சமீபத்துல டிடிடி கல்வி நிறுவனங்களின் மாணவர்களை திருமலையில சேவை செய்யறதுக்கு அனுமதிச்சுக்கிறோன்றத பதிலா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கேள்வி, திருமலையில் சேவைகள் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு ஒரு பக்தர் சொல்லியிருக்காங்க. கடந்த 6 மாதங்களாக சப்தகிரி மாத இதழில் வாழ்நாள் சந்தா செலுத்தி வருகிறோம். பெறவில்லை. எங்கள் கிராமத்தில் உள்ள ஸ்ரீவாரி கோவில் சிதிலமடைந்து விட்டது. கடிதம் அனுப்பியிருக்கோம், நிதி உதவி வழங்கவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவில் புனரமைப்பு ஸ்ரீவாணி நிதி மூலம் நிதியுதவி வழங்குவோம். சப்தகிரியை மாதந்தோறும் பெற ஏற்பாடு செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பராக்கமணி இல்லைன்னா லட்டு சேவை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலளித்த ஐயோ, பராக்கமணி சேவை செய்ய வாய்ப்பு தருகிறோம், விவரங்களை உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 90 நாட்களுக்கு முன்னதாகவே சேவை டிக்கெட் மற்றும் தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்தால் பெண்கள் சிரமப்படுகின்றனர். சேவை டிக்கெட் மற்றும் தரிசன டிக்கெட்டுகளை ஒத்தி வைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ வாய்ப்பில்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை வந்து பதிலா சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு கேள்வியை வந்து, திருமலையில இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, அதோட குவாலிட்டியும் ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஏலத்தில் ஹோட்டல்கள் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன, உணவு அதிக விலைக்கு விற்கப்படுகிறது, இதை தடுக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வரோம். நாராயணகிரி அன்னமயா பவன் குறைந்த வாடகையில ஆந்திரா சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கதாகவும் இங்க பக்தர்களுக்கு குறைந்த விலையில உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து லக்கி டிப்ல ஆன்லைன்ல நிஜபாத தர்ஷன் டிக்கெட்டை கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, வெள்ளிக்கிழமை அபிஷேகம் அலங்காரம்னு 4 மணி ஆகுது, பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர், நிஜபாத தரிசனத்துக்கு இன்னும் சிறிது நேரம் தேவைப்படுகிறது, எனவே வெள்ளிக்கிழமை நிஜபாத தரிசனத்துக்கு டிடிடி வாரியம் ரத்து செஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது, திருமலையில டாக்ஸி ஓட்டுநர்கள் மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத ஒரு பக்தர் வந்து கேள்வியா சொல்லியிருக்காங்க. திருமலையில ஏற்படும் போக்குவரத்து பிரச்சனை குறித்து பல கருத்துக்களை முன்வைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து பிரச்சனையை தீர்த்து டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு உரிய அறிவுரை வழங்குவோம். திருமலையில வந்து ப்ரீபெய்டு டாக்ஸி மையங்கள் அமைப்பதற்கும் காவல்துறை வந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கடைசியா ஒரு பக்தர் வந்து என்ன கேள்வி சொல்லியிருக்காரு அப்படின்னா, தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது பணம் செலுத்துறதுல சிக்கல்கள் இருக்கு, இதற்கிடையே அந்த டிக்கெட்டுகள் தீர்ந்து விடுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிடிடி இணையதளத்தில் பணம் செலுத்தும் போது ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க முக்கியமா சொல்லியிருக்கக்கூடிய கேள்விகளும் அதற்கான பதில்களும். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நேத்து வெள்ளிக்கிழமை டிடிடியோட இருந்து தலைமையில ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கு. அந்த கூட்டம் என்ன அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை தொடர்பான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எதற்காக அப்படின்னா, திருமலைக்கு ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உரிய முறையில பாதுகாப்பு வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்கணும். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு வெள்ளமோ இல்லை பிற பேரிடர்கள் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சமாளிக்கிறது, ஸோ அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நேற்று நடந்த மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. வரிசை வளாகங்கள்ல எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களோட நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள்ல எப்படி வந்து பக்தர்களை ப்ராப்பரா அனுப்புறது, கூட்டம் அதிகமா இருக்கும்போது தள்ளுமுள்ளு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் போது பக்தர்கள் நிறைய சிரமங்கள் படுவாங்க. அதே சமயங்கள்ல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை பத்தி ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதில சந்திக்கலாம். நன்றி.